வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வாரம் வடமேற்கு சிரியாவில் உள்ள ஒரு ரகசிய ஏவுகணை தயாரிப்பு நிலையத்தை இஸ்ரேல் அழித்தது பற்றிய காணொளியொன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். ஆரம்பத்தில் அது ஒரு விமான தாக்குதல் என்று தகவல் வெளியானது. இப்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் அந்த தாக்குதல் பற்றிய புதிய விவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதன்படி இது வழமையான விமான தாக்குதலில் இருந்து பெரிதும் மாறுபட்டு மிகப்பெரிய ஆபரேஷன் என்று தெரிகிறது. அது ஒரு அதிரடி தரையிறக்க கமாண்டோ தாக்குதல் நடவடிக்கை. அதில் ஹெலிகாப்டர் மூலம் சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ படைகளை சிரியாவில் தரையிறக்கி ஏவுகணை தொழிற்சாலையில் இருந்த உபகரணங்கள் மற்றும் ஆவணங்களை எடுத்துச் சென்றுள்ளது இஸ்ரேலிய சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ படை. சிரியாவில் ஈரானிய ராணுவ இருப்பின் மையத்தில் தரையிறங்கி ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தியது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல் மூலம் ஈரானுக்கு ஒரு செய்தி சொல்லியுள்ளது இஸ்ரேல். அது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வரும் விமான தாக்குதலுடன் நின்றுவிடாமல் ஈரானின் ஆழமான நிலத்தடி வளாகங்களை கமாண்டோ படைகளை கொண்டு தாக்க முடியும் மற்றும் அழிக்க முடியும் என்று டெஹ்ரானுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளது. இந்த அதிரடி தாக்குதல் வடமேற்கு சிரியாவில் லெபனான் எல்லைக்கு அருகில் அமைந்திருந்த ஈரானிய ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலையை அழித்துவிட்டது என்று பெயர் வெளியிடாத அமெரிக்க மற்றும் பிற மேற்கத்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த இடத்தில் இஸ்ரேலிய கமாண்டோ படைகளால் ஏராளமானோர் கொல்லப்பட்டதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈரானிய ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலை இஸ்ரேலுக்கு வடக்கே 140 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. தாக்குதலின் சிக்கலான தன்மை மற்றும் ரகசிய ஆயுத தளத்திலிருந்து தகவல்களை மீட்டெடுப்பதற்காக தரைப்படைகள் பயன்படுத்தப்பட்டன என்று கூறுகிறார்கள். இஸ்ரேலியர்களுக்கு உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த அதிரடி தாக்குதலில் SSRC என்று அழைக்கப்படும் சிறிய அறிவியல் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மஸ்யாஃப் நகரில் உள்ள பெரிய அளவிலான தொழிற்சாலையில் விமான தாக்குதல்களும் அடங்கும். அதாவது இஸ்ரேலிய கொமாண்டோ படைகள் ஹெலிகாப்டர் மூலம் தரையிறங்கி தாக்க வேண்டியவற்றை தாக்கி உபகரணங்களையும் ஆவணங்களையும் எடுத்து ஹெலிகாப்டர் புறப்பட்டவுடன் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி தொழிற்சாலையை அழித்தன. ராணுவ வல்லுநர்கள் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் சிரியாவின் மஸ்யாஃபில் உள்ள SSRCயின் தொழிற்சாலையை ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமாக விவரித்துள்ளனர். இது மஸ்யாஃப் நகரில் முழுக்க ஈரானால் நடத்தப்படுகிறது. ரசாயன மற்றும் உயிரியல் ஆயுதங்கள் அங்கு உருவாக்கப்படுகின்றன. அத்துடன் இஸ்ரேலுக்கு எதிராக போராடும் லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கம் ஹெஸ்பொல்லா பயன்படுத்தும் ஏவுகணைகள் அங்குதான் தயாரிக்கப்படுகின்றன. சிரியா லெபனான் எல்லையில் தொழிற்சாலையை அமைக்க காரணம் அங்கு தயாரிக்கப்படும் ஏவுகணைகளை ஹெஸ்பொல்லா சுலபமான எல்லையை கடந்து லெபனானுக்குள் கொண்டு போக முடியும் என்பதற்காகத்தான். பாதுகாப்புத்துறை வட்டார தகவலின்படி இஸ்ரேலிய விமானப்படையின் உயரடக்கு சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ பிரிவு மூலம் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரேலிய விமானப்படையின் கமாண்டோ பிரிவின் பெயர் ஷால்டாக். அதை யூனிட் 5101 என்றும் அழைப்பார்கள். ஷால்டாக் என்ற கீப்ரோ சொல்லின் அர்த்தம் மீன்கொத்தி, கிங்ஃபிஷர். இஸ்ரேலிய சிறப்பு பிரிவு சிறிய காவலர்களை வியப்பில் ஆழ்த்தியது மற்றும் தாக்குதலின் போது அவர்களில் பலரை கொன்றது. அங்கிருந்த ஈரானியர்கள் மற்றும் ஹெஸ்பொல்லா துருப்புக்களும் கொல்லப்பட்டனர். அதிநவீன இயந்திரங்கள் உட்பட நிலத்தடி வசதிகளை உள்ளே இருந்து தகர்ப்பதற்காக சிறப்பு படைகள் தங்களுடன் கொண்டு சென்ற வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதாக 2 வட்டாரங்கள் தெரிவித்தன. 2017 முதல் இஸ்ரேலிய விமான தாக்குதல் பலமுறை மஸ்யாஃபில் உள்ள இந்த தொழிற்சாலையை குறிவைத்துள்ளன. அதனையடுத்து 2018ஆம் ஆண்டு ரஷ்யா ஒரு S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை சிரிய அரசாங்கத்திற்கு பரிசளித்து தளத்தை பாதுகாக்க உதவியது. உக்ரைனில் ரஷ்யா 2022இல் போரை தொடங்கிய போது ரஷ்யர்கள் தமது தேவைக்காக S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை எடுத்துச் சென்று விட்டனர். 2017 முதல் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் சிரியாவில் ஈரானிய ஏவுகணை தொழிற்சாலை உள்கட்டமைப்பை அழித்த பின்னர் 2018இல் ஹெஸ்பொல்லாவுடன் இணைந்த ஈரானியர்கள் ஒரு மலையின் ஆழத்தில் ஒரு நிலத்தடி தொழிற்சாலையை கட்ட முடிவு செய்யப்பட்டது. ஏனெனில் அது இஸ்ரேலிய விமான தாக்குதல்களால் அழிக்க முடியாது. 2019இல் நிலத்தடி தொழிற்சாலையை ஈரானியர்கள் அங்கு கட்டத் தொடங்கினார்கள். லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லாவுக்கு ஆயுதங்களை அனுப்பும் செயல்முறை விரைவாகவும் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் குறைந்த அபாயத்துடன் நடைபெறவும் லெபனானில் எல்லைக்கு அருகிலுள்ள இந்த பாதுகாக்கப்பட்ட வசதியில் துல்லியமான ஏவுகணைகளை தயாரிப்பதே ஈரானிய திட்டம் என்றும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. புதிய நிலத்தடி வசதி இஸ்ரேலிய உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக டீப் லேயர் என்ற சங்கேத பெயரில் கண்காணிக்கப்பட்டது. இஸ்ரேலியர்கள் விமான தாக்குதலால் இந்த நிலத்தடி தொழிற்சாலையை அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தனர்.
அதையடுத்தே தரைவழி நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டது. சமீபகால ஆண்டுகளில் இஸ்ரேலிய விமானப்படை குறைந்தபட்சம் 2 முறை இந்த தாக்குதலை நடத்த திட்டமிட்டது. ஆனால் அதிக ஆபத்து காரணமாக அது அங்கீகரிக்கப்படவில்லை என்று ஒரு ஆதாரம் கூறியது. இத்தகைய ஆபத்தான நடவடிக்கையை இஸ்ரேல் நடத்தியது என்பது ஈரானின் ஒரு பெரிய வசதியை நடுநிலையாக்குவதற்காக தரையில் துருப்புக்களை இறக்குவதற்கான அதன் விருப்பத்தை காட்டுகிறது. ஈரானிய நகரம் போர்ட்டோவில் உள்ள செறிவூட்டல் தளம் போன்ற ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய முக்கியமான வசதிகள் இதுபோன்ற நிலத்தடி வசதிகளில் தான் உள்ளன. அமெரிக்க விமானப்படை இந்த தளங்களை வானிலிருந்து தாக்கும் திறனை வைத்திருக்கிறது. ஆனால் அது எங்காவது பரீட்சித்து பார்க்கப்பட்டதா என்பது உறுதியாக தெரியவில்லை. இஸ்ரேலின் பதுங்குகுழி அகற்றும் திறன் கொண்ட ஏவுகணைகள் இந்த தளங்களை தாக்குவதற்கு போதுமான ஆழத்தை அடைய முடியாது. இந்த நிலத்தடி வசதிகளை துருப்புக்கள் உடல் ரீதியாக அணுகி அவற்றை அழிப்பதற்காக நீண்ட தூர மிகவும் ஆபத்தான தாக்குதல்களில் தனித்துவமான பயிற்சியுடன் கூடிய சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ படைகளை IDF உருவாக்கியது. அதுதான் இஸ்ரேலிய விமானப்படையின் கமாண்டோ பிரிவு ஷால்டாக்கின் ஒரு அதிரடி யூனிட். இந்த ரகத்தில் அவர்களது முதலாவது தாக்குதல் இதுதான். சிரியாவில் உள்ள இந்த தளத்திலிருந்து ஈரான் குறிப்பிடத்தக்க தொலைவில் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு இதுபோன்ற நீண்ட தூர பயணங்களை செயற்படுத்த பல ஆண்டுகள் திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஆழ்ந்த உளவு பார்த்த நோக்கங்களுக்காக ஈரானின் இதயத்திற்குள் கணிசமான எண்ணிக்கையில் கூட செயற்படும் திறனை இஸ்ரேல் ஏற்கனவே காட்டியுள்ளது. இருப்பினும் ஈரானில் தரையடி அணுவாலை போன்ற ஒரு பெரிய நிறுவலுக்கு எதிராக இத்தகைய கமாண்டோ நடவடிக்கையை செயற்படுத்துவது மிகவும் சவாலானதாக இருக்கும். ஆனால் அபாயங்கள் மிக அதிகமாக இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய பலன் அதைவிட அதிகமாக இருக்கும். அதைத்தான் பெற்றுள்ளது இஸ்ரேல். ஈரானிய தளம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய இந்த துணிகர தாக்குதல் பற்றி வேறு சில தகவல்களும் கிடைத்துள்ளன. அவற்றை தற்போது உறுதி செய்யும் முயற்சியில் உள்ளோம். உறுதி செய்யப்பட்ட பின் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் அதை மற்றொரு காணொலியாக பதிவேற்றம் செய்வோம்.